இதுவரை பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்துல எங்கெல்லாம் மதக்கலவரத்தை தூண்டியது அப்படின்னு நீங்க சொல்லுங்க. நீங்க ஒரு முன்னுதாரணத்தை வச்சாதான் நம்ம அதை பேச முடியும். கண்மூடித்தனமாக இதே குற்றச்சாட்டை தான் திரும்ப திரும்ப வைக்கிறீங்க. நான் கேட்கிறேன், திருப்பரங்குன்றம் முருகன் மலை சம்பந்தமாக மதக்கலவரத்தை தூண்டியது யார்? அமைதியான வழிபாட்டு முறை இங்க நடந்துகிட்டு இருக்கும் பொழுது, குறிப்பா சொல்லணும்னா முருகப்பெருமானுடைய பல்வேறு மிக முக்கியமான விழாக்கள் நடக்கும் பொழுது ஆட்டை தோல்ல போட்டுக்கிட்டு நாங்க ஆடை அறுத்து பிரியாணி செஞ்சு சாப்பிட போறோம் முருகன் மலையில, சிக்கந்தர் தர்கா அவுலியா கிட்ட போறோம் அப்படின்னு நீங்க கூட்டமா போறீங்கன்னா, இப்போ மத நல்லிணக்கத்திற்கு எதிராக மத கலவரத்தை தூண்டுவது யார்? எஸ்டிபி தான் இந்த வேலையை முதல்ல செய்யறாங்க. ஏதோ ஒரு பயங்கரவாத பிரிவினவாதத்தை தூண்டக்கூடிய அமைப்பு பேசினா கூட சரி இவர்கள் வன்முறையை தூண்டுகிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் யார் பேசுறான்னா, திமுக அரசின் ஆதரவாக இருக்கக்கூடிய திமுகவுடைய மிக முக்கிய தலைவர்களும் திமுகவை சார்ந்து இருக்கக்கூடியவர்களும், குறிப்பா முஸ்லீம் லீக்கினுடைய நவாஸ் கனி போன்ற பாராளுமன்ற உறுப்பினர் அங்க போய் மாட்டுக்கறி பிரியாணியை சாப்பிட்டு இது எங்கள் எஸ்டிபிஐ செய்யும் பொழுது உடனடியாக அவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தால் இந்த பிரச்சனை அன்னைக்கு முடிஞ்சிருக்கும். ஆனா அரசு வேடிக்கை பார்க்குது. கேட்டது அவர்கள் உரிமைன்னு சொல்லுது. பத்தாவதுக்கு அது முருகன் மலை கிடையாது, அது சிக்கந்தர் மலை அப்படின்னு சொல்லுது. அதையும் தாண்டி அங்க 50 சென்ட் நிலம் வக்ஃபு நிலமாக இருக்கிறது. அதுல தானே தர்கா இருக்கு. அவர்கள் ஆடு மாடு எல்லாத்தையும் அறுப்பாங்க, அது அவருடைய உரிமை. இதெல்லாம் பேசுறது யாரு? எஸ்டிபி என்ற